ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியா vs ஆப்கானிஸ்தான் தேர்டு T20 மேட்ச். ஸோ அதுக்கான டீப்பான அனலைஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 2 மேட்ச்மே இந்தியா வின் பண்ணிட்டாங்க. அந்த 2 மேட்ச்மே ரோஹித் சர்மா கோல்டன் டக் தான். ஒரு ரன் கூட ஸ்கோர் பண்ணவே கிடையாது. அவரோட கடைசி 20 இன்டர்நேஷ்னல் T20ஸில் மொத்தமே அவர் சேர்த்தே ஒரு 200 ரன் கூட ஸ்கோர் பண்ணலாம். அந்த அளவுக்கு மோசமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துட்ருக்காரு. பட் வேறு வழியில் ஸ்டார் பிளேயரு அவரை தான் ஆட வைக்கிறாங்க. பட் எப்போ வேணால் ஒரு பெரிய ஸ்கோருக்கும் போகலாம். அந்த நம்பிக்கையில் கிராண்ட் லீக்கில் கேப்டன்ஸ் கப் நான் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன், மேபி அவர் ஆடுறாரா இல்லை சுக்மன் கில் கூட வாய்ப்பு தராங்களான்றதை பார்ப்போம். ஏன்னா 2 மேட்ச் வின் பண்ணிட்டாங்க. மேபி இந்த மேட்ச் அவர் ஆடலை அப்படின்னா அந்த இடத்துல சுக்மன் கில் ஜெய்ஸ்வால் கூட ஓப்பன் பண்ணலாம். சஞ்சீவ் சாம்சன் உள்ளே வரதுக்கும் வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ ஆன் டைமில் பார்த்துக்கோங்க. இந்த மேட்ச் 17ஆம் தேதி 7 மணிக்கு ஸ்டார்ட் ஆகும். சின்னசுவாமி ஸ்டேடியமில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தெளிவாக ஒன்று சொல்லிடுறேன். ஸோ இந்த பேட் பால் லெவன் ஆப்பு, ஃபேப் லெவன் ஆப் இதில் ஜிஎஸ்டி இல்லைன்னு நான் சொல்கிறேன். பட் ஒரு சிலர் புரிதல் இல்லாமல் 30% ஜிஎஸ்டி இருக்கே அப்படின்னு கமெண்ட் பண்ணுறீங்க. 30% ஜிஎஸ்டி கிடையாது, அது டிடிஎஸ். எந்த ஆப்லனாலும் நீங்கள் டிடிஎஸ் பே பண்ணி தான் ஆகணும். நீங்கள் வித்ட்ரால் பண்ணுறப்ப டிடிஎஸ் எடுத்து தான் விடுவாங்க. ஸோ எல்லா ஆப்ஸ்லையுமே நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும். ஜிஎஸ்டின்றது ஃபஸ்ட்டு நீங்கள் அமௌண்ட்டை போடுறப்ப பிடிக்கிறாங்களா 28%, அது கிடையாது. வேணால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஜிஎஸ்டி வேறு, டிடிஎஸ் வேறு. அதுவே நிறைய பேத்துக்கு தெரியலை. ஸோ ஃபேண்டஸியை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு ப்ளே பண்ணுங்கள். தெரியாதவங்க, சுத்தமாக எதுவுமே தெரியாதவங்க ப்ளே பண்ணாமல் இருக்கிறது கூட பெட்டர் தான். பட் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிட்டு ப்ளே பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா காமனானது ஜிஎஸ்டி, டிடிஎஸ். ஜிஎஸ்டின்றது அமௌண்ட்டை போடுறப்ப 28% பிடிக்கிறது. டிடிஎஸ்ன்றது நீங்கள் வின்னிங்ஸை வித்ட்ரால் பண்ணுறப்ப கவர்மெண்ட்டுக்கு கட்ட வேண்டியது எடுக்கிறது. இதுவே தெரியாமல் இருக்கீங்க. ஸோ கொஞ்சம் தெரிஞ்சுக்கோங்க தெரியாதவங்க. ஸோ இந்த கிரவுண்டில் 7 மேட்ச் நடந்திருக்கு இன்டர்நேஷ்னல். அதில் 2 மேட்ச் ஃபஸ்ட் பேட் பண்ண டீமும் 5 மேட்ச் செகண்ட் பேட் டீம் ஜெயிச்சிருக்காங்க. ஆவரேஜாக 155 எதிர்பார்க்கலாம். இந்த கிரவுண்டில் கடைசியாக ஆஸ்திரேலியா டூர் வந்தப்போ ஃபைனல் மேட்ச்சை நடத்துனாங்க. அந்த விக்கெட் எப்படி இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு நியூட்ரல் விக்கெட் தான். ஈஸியாலாம் ஹிட் பண்ண முடியல. ஓரளவுக்கு ஒரு 6லேருந்து 7 விக்கெட் போய் பேட்டர்ஸ் 20 ரன் 30 ரன் அப்படி தான் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. பவுலர்ஸ்க்கு 2 விக்கெட் 1 விக்கெட்டுன்ற மாதிரி கிடச்சிருந்துச்சி. நியூட்ரல் ட்ராக்காக தான் செட் பண்ணியிருந்தாங்க. மேபி இந்த விக்கெட் பியூர் ஃப்ளாட் ட்ராக்கு பேட்டிங் ட்ராக்காக இருந்துச்சு அப்படின்னா நம்ம கேப்டன்ஸ் கப்னால் கொடுத்துக்கலாம் டேரெக்டாக பேட்டர்ஸ். அப்படி இல்லாட்டி நியூட்ரல் ட்ராக்கு இனிஷியல் ஸ்விங் இருக்கும், விக்கெட்ஸ் போகும் அப்படின்னா மிடில் இருக்கக்கூடிய பேட்டர்ஸை கொஞ்சம் கன்சிடர் பண்ணுறது நல்லதாக இருக்கும். டொமஸ்டிக்கில் 155 மேட்ச் நடந்திருக்கு. அதில் 69 மேட்ச் ஃபஸ்ட் பண்ண டீமும் 84 மேட்ச் செகண்ட் பண்ண டீம். டாஸ் போடுறாங்க. பட் அதில் உண்மையிலேயே இந்தியா தான் டாஸ் ஜெயிக்கிறாங்களா, அப்படி இல்லாட்டி சும்மா டாஸ் போட்டுட்டா அப்படியே சேசிங்னு இந்தியா சொல்லிடுறாங்களானே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அந்த டாஸை காட்டவே மாட்டுறாங்க. வேர்ல்டு கப்லேயுமே இதை நிறையா பேர் சொல்லியிருந்தாங்க. இந்தியாவுக்கு ஃபேவராக தான் டாஸை சொல்கிறாங்கன்னு. பட் ஃபைனலில் அது எல்லாமே மாறுச்சு. பட் இருந்தாலும் அது ஒரு கன்ஃபியூஷனாக தான் இருக்குது. இந்த கிரவுண்ட்லேயுமே சேசிங் டீம் தான் மோஸ்ட்லி ஜெயிச்சிருக்காங்க. பார்க்கலாம் இந்த மேட்சாவது இந்தியா ஃபஸ்ட் பேட் பண்ணுறாங்களான்னு. அப்படி ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் நம்ம டீம்ஸே மாற்றுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு 2 மேட்ச்சுக்கு நம்ம ஈஸியாக இந்தியன் பவுலர்ஸை ஃபுல்லாக எடுத்துகிட்டு செகண்ட் பவுல் பண்ணுறப்ப ஆப்கானிஸ்தான் பவுலர்ஸ் யார் விக்கெட் எடுக்க மாட்டாங்கன்ற கான்செப்டில் எடுத்துட்டோம். பட் இதே இந்தியா ஃபஸ்ட் பேட் பண்ணால் நவீன் உலாக் டெத்தில் போட்டு விக்கெட் எடுப்பார். கண்டிப்பாக ஃபருக்கி விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்கும். ஸோ டெலகிராம் ஜாயின் பண்ணணும்னு விருப்பம் உள்ளவங்க ஒரிஜினல் சேனல் செக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள். நிறைய ஃபேக் சேனல்ஸ் இருக்குது. அதேமாதிரி கடைசி இந்தியா மேட்ச் செகண்ட் T20 இருந்து கடைசியாக நம்ம கொடுத்த டீம் வரைய எதுவுமே பெரிய அளவில் கரெக்டாக போகலை. ரொம்ப புவர் டீம்னு சொல்ல முடியாது. பட் ஒரு சில மாற்றங்கள்னால, ஏன்னா பிச் ரிப்போர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டீம் எடுத்தோம்னா அது ஆப்போசிட்டாக போகுது. பர்சன்டேஜ் பிக்கு நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி பர்சன்டேஜ் பிக்கு நம்ம எடுத்தோம்னா பிச் ரிப்போர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மேட்ச் போச்சு. ஸோ கொஞ்சம் வின்னிங் ஸ்ட்ரைக்குன்றது குறைஞ்சிருக்கு. நான் எப்போயுமே எல்லா வீடியோஸ்லேயும் லாஸ் ஆனாலும் சொல்லியிருக்கேன், வின் ஆனாலும் சொல்லியிருக்கேன். சப்போஸ் இந்த மாதிரி லாஸில் போகுது, சரியாக போகலை அப்படின்னா சேஞ்ச் பண்ணி ப்ளே பண்ணிக்கோங்க. நல்ல வின்னிங்ஸ் தொடர்ச்சியாக கொடுக்குறப்ப கூட நீங்கள் மறுபடியும் கூட ப்ளே பண்ணிக்கிறது பெட்டராக இருக்கும். ஸோ கரெக்டான டெலகிராம் மட்டும் பார்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி பேட் பால் லெவனில் 5% உங்களுக்கு கேஷ்பேக்கு. இதையும் புரிஞ்சுக்கோங்க. உங்களோட வின்னிங்ஸ்லேருந்து நீங்கள் டெபாசிட்டுக்கு மாற்றினீங்க அப்படின்னா உங்களுக்கு 5% எக்ஸ்ட்ரா அவங்க கொடுக்குறாங்க. இது விருப்பம் உள்ளவங்க ட்ரை பண்ணிக்கோங்க. இந்தியா ஆப்கானிஸ்தானோட பிளேயிங் லெவனை பார்ப்போம். ரோஹித் சர்மா, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மேபி யாராவது ரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா சுக்மன் கில் உள்ளே வரலாம். அதேமாதிரி விராட் கோலி கண்டிப்பாக ஆடுவார். அவரோட ஒரு ஹோம் கிரவுண்டும் கூட RCB காண்டி பல மேட்சஸ் ஆடியிருக்காரு. ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் கேப்டன்ஸ் கப்னா கூட ட்ரை பண்ணுங்கள். இல்லை இனிஷியல் ஸ்விங் இருக்கும், கொஞ்சம் ஓப்பனர்ஸ்னால ஈஸியாக ஆட முடியாது அப்படின்னா நீங்கள் விராட் கோலி, சிவம் டூபே, சஞ்சீவ் சாம்சன் இவங்களுக்குள்ள ஒரு கேப்டன்ஸ் கப்னா கொடுத்து ட்ரை பண்ணலாம். அதேமாதிரி ரிங்கு சிங்லாம் யாரும் யோசிக்க மாட்டாங்க. ஏன்னா கடைசி 2 மேட்ச் ஈஸியாக பேட்டிங் ஃபேவராக போயிடுச்சு. சிவம் டூபேவே ஸ்கோர் பண்ணிட்டார்.
இனிஷியலாக வந்து டாப்பில் விக்கெட்ஸ் போகுது அப்படின்னா கண்டிப்பாக மிடில் ஆர்டர் பேட்டருக்கு ஒரு சான்ஸ்ன்றது கிடைக்கும். அப்படி ஒரு லாஜிக்கில் ஒரு டீம் செட் பண்ணிங்கன்னா ரிங்குவை கிராண்ட் லீக்கில் கேப்டன் கப்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதேமாதிரி இந்த சைடில் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக யாரை பார்க்கலான்னா கரீம் ஜன்னாத் ஒரு இம்பார்ட்டன்ட் பிக்காக இருப்பார். ஸோ நைபு கரீம் ஜன்னாத்னு கொடுத்துருக்கேன். பட்டு குல்பதீன் நைப் தான் வந்து ஆடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். மேபி இங்கே ஏதாவது ஒரு பிளேயர் மாற்றுறாங்களான்றதையும் பார்த்துக்குவோம். பட் ஓவரால் இந்த ரிங்கு சிங், அக்ஷர் பட்டேல், அப்புறம் கரீம் ஜனாத், குல்பதீன் நைப் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிக்கு. நைப் வந்து லாஸ்ட் மேட்ச் நல்லா ஸ்கோர் பண்ணதுனால மோஸ்ட்லி நிறைய பேர் வந்து பிக் பண்ணியிருப்பாங்க. பட் இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக தான் இருப்பாங்க. பட் நைப் வந்து டாப்பில் ஆடுறாரா இல்லை மிடில் ஆடுறாரான்றதை பார்க்கணும். காரணம் என்னென்னா ஜெசாயோ ஓப்பனராக கொண்டு வந்தால் இப்ராஹிம் ஜடன் கொண்டு வருவார். அதுக்கப்புறம் நைப் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். ஸோ இவங்களோட பிளேயிங் லோன் எப்படி வந்து அமைக்க போகிறாங்கன்றதை பொறுத்து இருக்குது. ஸோ அது வந்து ஆன் டைமில் நம்ம பார்த்துக்கலாம். அதேமாதிரி வாஷிங்டன் சுந்தரா இல்லை குல்தீப் யாதவ் உள்ளே கொண்டு வராங்களான்றதையும் அந்த டைமில் பார்த்துக்குங்க. ரவி பிஷ்னாயி ஃபஸ்ட் மேட்ச் ஃப்ளாப் ஆனாலும் செகண்ட் மேட்ச்சில் 2 விக்கெட்டுன்றது எடுத்திருந்தார். அது எதிர்பார்த்தது தான். அதே மாதிரி ஹர்ஷ்தீப் சிங்கும் விக்கெட் எடுக்காது விக்கெட் எடுப்பாருன்றது கெஸ் பண்ணது தான். பட் நம்ம பண்ண தப்பு ரோஹித் சர்மா கேப்டனாக கொடுத்தது. ஃபஸ்ட்டு பாலே அவுட் ஆனார். லாஸ்ட் மேட்ச் நம்ம கொடுத்துருந்தோம் ஸ்மால் லீக் டீமில். பட் சேஃப் டீம்ஸில் மறுபடியும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணால் விராட் கோலி, சிவம் டூபே, அக்ஷர் பட்டேல் இவங்கெல்லாம் வந்து நல்ல சேஃப் ஆப்ஷன்ஸு. ஹர்ஷ்தீப் சிங்கு ஃபஸ்ட் பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் இவங்கெல்லாம் சேஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ். இதே இது கிராண்ட் லீக்ஸில் ரிஸ்க்காக ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா முகேஷ் குமாருக்கு ஒரு ஆப்ஷனை கொடுத்து பாருங்கள். ரிங்கு சிங்கை ஒரு ட்ரம் கார்ட் பிக் பண்ணி கேப்டன்ஷிப் கேப்டன் ட்ரை பண்ணலாம். ஜெய்ஸ்வால், ரோஹித் சர்மா கட் பண்ணி மிடில் ஆர்டர் பேட்டருக்கு வந்து எடுத்துகிட்டு போகலாம் உங்களோட டீமை. கண்டிப்பாக ரோஹித் சர்மா கேப்டன்ஷிப் கேப்டன் கொடுங்க ஆடினார்னா. ஏன்னா ஒரு கேப்டன் 2 மேட்ச் வந்து மோசம் ஆடிருக்காரு, ஃப்ளாப் ஆகிருக்காரு. அந்த மறுபடியும் அவரோட வேலையை காட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டார். இந்த லெஃப்ட் ஹேம் பவுலர் போட்டால் அந்த ஸ்விங்கில் அவுட் ஆகிறது வந்து மறுபடியும் கண்டினியூ ஆகுது. மேபி இந்த 2 மேட்ச் ப்ரெஷரில் இந்த மேட்ச் ஒரு பெரிய ஸ்கோர் கூட போகலாம். ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன பண்ணுறாருன்றதை பார்ப்போம். பட் ஆனால் ஒவ்வொரு சீரீஸுமே எந்தெந்த பிளேயர் நல்லா ஆடிருக்காங்களோ அவங்க கண்டினியூ பண்ணிட்டே போவாங்க. ஃப்ளாப்பான பிளேயர் ஃப்ளாப் ஆகிட்டே போவாங்க. இது நிறையா சீரீஸில் வந்து நடந்திருக்கு. அதையும் ஒரு பக்கம் யோசிக்கணும். ஸோ கிராண்ட் லீக்ஸில் மட்டும் கேப்டன் வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணுறது பெட்ரு. மற்றபடி சேஃப் ஆப்ஷனாக இந்த 2 பேர். ஜெய்ஸ்வாலுமே லாஸ்ட் மேட்ச் வந்து ஏர்லி அவுட் ஆகிறது ரிவ்யூ எடுத்திருப்பாங்க. பட் அது வேறு சைடு போகிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் ஆனால் அது வந்து ஸ்டெம்பில் வந்து அடிக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. எல்பிடபிள்யூ தப்பிச்சார். அதுக்கப்புறம் பெரிய ஸ்கோர்ன்றது போனார். ஸோ சிவம் டூபே, விராட் கோலி, அக்ஷர் பட்டேல் ஓகே. ஸோ ஜெய்ஸ்வால், ரோஹித் சர்மா ரிஸ்க் எடுக்கிறவங்க ட்ரை பண்ணிக்கோங்க. ஹர்ஷ்தீப் சிங் ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஸோ லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னருக்கு கண்டினியூவாக விக்கெட்ஸ்ன்றதை கொடுக்குறாங்க. இந்த கிரவுண்டு எக்ஸ்பீரியன்ஸுமே இந்தியன் பிளேயர்ஸ்க்கு இருக்குது. கடைசியாக ஒரு மேட்ச் ஆடிருக்காங்க. அதில் முகேஷ் குமார் ஆடிருக்காரு, அக்ஷர் பட்டேல் ஆடிருக்காரு. ஸோ எல்லாருமே ஓரளவுக்கு டீசென்ட் பர்ஃபார்மன்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஹர்ஷ்தீப் சிங்கு இந்த சைடில் பார்த்தோம்னா ஆப்கானிஸ்தான் சைடில் குருபாஸு ஸோ ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் ஒரு 20 ரன் அடிக்கிறாரு. செகண்ட் பேட் பண்ணால் 10 ரன் தான் வந்து ஸ்கோர் பண்ணுவார். அதான் அவருக்கு கண்டினியூவாக போயிட்டுருக்கு. காரணம் என்னென்னா ஒரு சைடு வந்து இப்ராஹிம் ஜடனோட டுக் இன்னிங்ஸு. ஸோ ஸ்லோவாக வந்து ஆடுறாரு. அப்போ அவருக்கு வந்து ப்ரெஷர் ஆகுது, ஹிட் பண்ணுறாரு. மேபி அது மாறிச்சு. ஜெசாய் ஓப்பனிங் வந்தார்னா குருபாஸ் பெரிய இன்னிங்ஸ் கூட போகலாம். ஜெசாயுமே ஒரு டக்குன்னு வந்து ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் தான். கிராண்ட் லீக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆடினார்னா இப்ராஹிம் ஜடனை கட் பண்ணிக்கோங்க. அவருக்கு T20லாம் செட்டே ஆகாது. பட் அவரை கேப்டனாக கொடுத்து கொண்டு வந்திருக்காங்க. பெஸ்ட்டு பிக்ஸ்னால் ஓமர் ஜாய், நைபு ஒரு மேட்ச் நல்லா ஆடிருக்காரு. வேணால் ட்ரை பண்ணிக்கோங்க. பட்டு ஃபஸ்ட்டு பாலே கோல்டன் கூட ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும். லாஸ்ட்டு மேட்ச்சில் அந்த விக்கெட்டில் அடித்தார். பட் இந்த விக்கெட்டில் கொஞ்சம் ஸ்விங் ஆகும். பேட்டர்ஸுக்கு பெரிய அளவு ஹெல்ப் இல்லைனா ஃப்ளாப் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக அதிகம். இப்போ நபி வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம். அதேமாதிரி செகண்ட் போல் பண்ணுறப்போ ஸ்பின்னர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறது கிடச்சிருக்கு இந்த கிரவுண்டில். அந்த மாதிரி ஈக்குவல் டீம் போடுற மாதிரி இருந்தால் செகண்ட் போல் பண்ணுறப்போ முஜிபுர் ரஹ்மானை கன்சல்ட் பண்ணி பாருங்கள். ஒரு சில டீம்ஸில் நவீன் உல்லாக்கை ஃபஸ்ட் போல் பண்ணுறப்போ கண்டிப்பாக வந்து எடுத்துக்கோங்க. டெத்தில் போட்டு விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்கும். ஃபருக்கி ஃபஸ்ட் போல் பண்ணால் மேபி டெத்தில் போல் பண்ணலாம். விக்கெட் எடுக்க சான்ஸ் வந்து இருக்கலாம். செகண்ட் போல் பண்ணால் அந்தளவுக்கு சொல்ல முடியாது. ரோஹித் சர்மாவோட விக்கெட்டை எடுத்தார். அதேமாதிரி முக்கியமான ஒரு கான்செப்ட்டு. ஸோ நபியை நம்ம ட்ராப் பண்ணால் அது மிகப்பெரிய ஒரு ரிஸ்க்காக இருக்கும். எப்படினாலும் லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு எதிராக வீசி விக்கெட் எடுக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். கண்டிப்பாக எடுத்துக்கலாம். ஒரு நல்ல டீசெண்டான ஆப்ஷன் நபியான்றதை ஆன் டைமில் பிச் ரிப்போர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வந்து பிக் பண்ணிக்கோங்க. ஓமர் ஜாயை முடிஞ்ச அளவுக்கு வந்து பிக் பண்ணிக்கோங்க. கிராண்ட் லீக்கில் ரிஸ்க்காக டீம் ட்ரை பண்ணணும் அப்படின்னா ஒரு குருபாஸ்க்கு கிராண்ட் லீக்கில் கேப்டன்ஸ் கேப்டனாக கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஆப்கானிஸ்தான் ஜெயிப்பாங்கன்னு கூட ஒரு டீமை செட் பண்ணுங்கள் ஜிஎல்ல. ஸோ எப்படி வேணால் மேட்சஸ்ன்றது போகும். ப்ளஸ் இன்னும் சிலர் கபடி மேட்சஸ்க்கு டீம் கொடுங்கன்னு கமெண்டில் சொல்கிறீங்க. ஸோ கபடி மேட்சஸ் வந்து அன்பிரடிக்டபுளாக தான் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ முன்னாடி ஓரளவுக்கு எனக்குமே நல்ல வின்னிங்ஸ் கிடச்சிச்சு ப்ளே பண்ணேன். பட் இப்போது
ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 வீக்காக பார்த்தோம்னா கபடி ப்ரெடிக்ட் பண்ணவே முடியலை, யாராலையுமே முடியாது, அந்தளவுக்கு தான் போயிட்டுருக்கு. நம்ம ஒரு டீம் வின் பண்ணணும்னு கெஸ் பண்ணால் வேறு டீம் வின் பண்ணுது. ஸோ அதனால் அது வேண்டாம். கபடின்றது இதுக்கப்புறம் வேறு மாதிரி போகுன்றது எல்லாத்துக்கும் தெரிஞ்சதான். கடைசியில் ப்ளே ஆஃப்ஸ் கிட்ட வந்து விறுவிறுப்பாக மேட்ச்ன்றது போகும். இந்த மிடில் எப்பயுமே கபடியில் நடக்கக்கூடிய ஒரு என்னன்னு சொல்கிறது, ஒரு மாதிரி வந்து போகும் கபடி. ஸோ அதை வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து ப்ளே பண்ணிக்கோங்க, அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்ரு. இப்போது நம்ம ஸ்டாட்ஸ்ன்றதை பார்ப்போம். ஹெட் டு ஹெட் ஸ்டாட்ஸ் பார்த்தோம்னா 4 மேட்ச்சில் 75 தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. வென்யூலுமே 3 மேட்ச் சேர்த்து 29 தான் ரோஹித் சர்மா ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஓவரால் அவர் இன்டர்நேஷ்னலில் பெரிய அளவில் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பர்ஃபார்மன்ஸே பண்ணுறது கிடையாது. ஜெய்ஸ்வால் ஹெட் டு ஹெட்டில் 68 ரன் 2 மேட்ச்சில், வென்யூவில் ஒரு மேட்ச் ஆடி 21 ரன் தான் ஸ்கோர் பண்ணார். ஜெய்ஸ்வால்கிட்ட ஒரு எப்படி சொல்கிறதுனா குயிக்காக அடிக்க போவார், பட் சம்டைம்ஸில் கோல்டன் டக் ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள்ன்றது இருக்கும். ஜெய்ஸ்வாலை கேப்டன்ஷிப் கொடுக்குறதே எப்பயுமே ரிஸ்க் தான். விராட் கோலி ஹெட் டு ஹெட்டில் 4 மேட்ச்சில் 200, வென்யூவில் 29 ரன் ஆவரேஜ், பட் ஆர்சிபிக்காண்டி அதிகமாடி இருக்கார். கண்டிப்பாக ஒரு பெரிய ஸ்கோர் போகலாம் விராட் கோலி கேப்டன்ஷிப்லாம் ட்ரை பண்ணுங்கள். அக்ஷர் பட்டேல் ஹெட் டு ஹெட்டில் 4 விக்கெட்டும், வென்யூவில் 2 இன்னிங்ஸில் 1 விக்கெட் எடுத்திருக்காரு. இதே வென்யூவில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக பேட்டிங்லேயுமே 31 ரன் ஸ்கோர் பண்ணி கொடுத்தாரு. மிடில் வந்து கண்டிப்பாக மேட்ச் மிடில் போகும்னு கெஸ் பண்ணிங்கன்னா எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அக்ஷர் பட்டேல் செகண்ட் போல் பண்ணுறாரு அப்படின்னாலும் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருப்பார் கேப்டன் சாய்ஸ்க்கு. சிவம் டூபே ஸோ 60 ரன் ப்ளஸ் 1 விக்கெட், 63 ரன் ப்ளஸ் 1 விக்கெட்னு வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு டீசெண்டான ஒரு கேப்டனாக நம்ம கொடுத்துக்கலாம். சேஃபஸ்ட் ஆப்ஷனும் கூட. ஈஸியாக ஸ்பின்னர்ஸாக ஆடுவார். அது மிகப்பெரிய ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. ஃபுட் ஒர்க்கே இல்லாமல் பாலை வந்து செகண்ட் டயருக்கு வந்து பறக்க விட்றாரு. அந்த அளவுக்கு வந்து ஹிட்டிங்ன்றது சிவம் டூபேக்கு இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி ஆப்கானிஸ்தான் பவுலர்ஸுமே ஸ்லோவாக ஸ்பின்னு தூக்கி போடுறாங்க. ஸோ ரஷீத் கான் பாலையே வந்து சிவம் டூபே அடிப்பார். ஸோ இவங்களாம் வந்து சும்மா பார்ட் டைம் ஸ்பின் மாதிரி தான் வந்து போட்டுட்ருக்காங்க. ஹர்ஷ்தீப் சிங் 5 விக்கெட்டு ஹெட் டு ஹெட்டில், லாஸ்ட் மேட்ச்சில் மட்டும் 3 விக்கெட்டு, வென்யூவில் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. செகண்ட் போல் பண்ணுறப்பே அந்த விக்கெட்டை எடுத்திருந்தார் 2 விக்கெட்டை. ரவி பிஷ்னாயி ஹெட் டு ஹெட்டில் 3 விக்கெட்டும், வென்யூவில் 2 விக்கெட்டும், முகேஷ் குமார் வென்யூவில் 2 விக்கெட்டுன்றதை எடுத்திருக்காரு. ஸோ இப்போது ஆப்கானிஸ்தான் பிளேயர்ஸோட பிளேயிங் லெவன் வந்து ஃபுல் ஸ்டாட்ஸ் வந்து பார்ப்போம். குருபாஸ் 4 மேட்ச்சில் 56. ஏதாவது ஒரு சில டீம்ஸில் ரிஸ்க் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா குருபாஸ் கட் பண்ணி அந்த இடத்துல சஞ்சு சாம்சனோ இல்லை ஜிதேஷ் சர்மா கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா சம்டைம்ஸில் ஒரு எந்த ரன்னுமே எடுக்காமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். குல்பதி நபி ஹெட் டு ஹெட்டில் 35 ரன் ஆவரேஜ். ஓமர் ஜாய் 3 மேட்ச்லேயும் 30 ரன் தான் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காரு இந்தியாவுக்கு எதிராக. நஜிபுல் ஜனன் 5 மேட்ச்சில் 14 ரன் தான் ஆவரேஜ் இந்தியாவுக்கு எதிராக. நபி 21 ரன் ஆவரேஜ், பட் இந்த விக்கெட்டில் ஏதோ ஷார்ட் பவுண்டரிஸ் இருக்கப்போ பயன்படுத்தலாம். ஃபருக்கி 3 மேட்ச்சில் 1 விக்கெட் தான் எடுத்திருக்காரு ஹெட் டு ஹெட்டில். அந்த ஒரு விக்கெட்டும் ரோஹித் சர்மாவோட விக்கெட். நவீன் உல்லாக் 3 மேட்ச்சில் 1 விக்கெட் தான், பட் ஃபஸ்ட் பால் போனால் நம்ம ஒரு ரிஸ்க்காக வந்து ட்ரை பண்ணால் கேப்டனாக கூட ட்ரை பண்ணலாம். டெத்தில் வந்து விக்கெட் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள்ன்றது இருக்கும். ஸோ டீம் பார்ப்போம். இதுதான் வந்து பேஸ் டீமாக இருக்கும். அதையுமே வந்து ஸ்டார்டிங்கில் சொல்லிடுறேன். ஏன்னா இந்த ஆப்கானிஸ்தான் இந்தியா மேட்ச் ஃபுல்லாமே ஸ்மால் லீக் எப்படி போகுதுன்னா அந்த கேப்டனை வச்சு தான் போகுது. அதுக்கு காரணம் இந்தியா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணது 2 மேட்ச்சுக்குமே. சப்போஸ் இந்த மேட்ச் வந்து செகண்ட் பவுல் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம நவீன் உல்லாக்கை எடுக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி நைபா அப்படி இல்லாட்டி நபியான்றதை இந்த இடத்துல மாற்றிக்கணும். ஓமர் ஜாய் இருப்பார், குருபாஸ் இருப்பார். மற்றபடி எந்த சேஞ்சஸுமே இருக்காது. இதே டீமாக தான் எல்லோரும் எடுத்துகிட்டு வருவாங்க. இல்லை கேப்டன் தான் வந்து ஸ்மால் லீக்கில் முடிவாகும். ஏன்னா ஒரு வீக் டீமுக்கு எதிராக ஒரு ஸ்ட்ராங் டீம் ஆடுறப்போ இப்படி தான் டீம்ன்றதே எல்லோரும் செட் பண்ணுவாங்க. நம்மளும் அப்படி தான் வந்து செட் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. பட் அந்த கேப்டன் லக்கில் தான் இந்த செகண்ட் T20 நம்ம கேப்டனை இப்படி மாற்றி போட்டிருந்தோம்னா அது மிகப்பெரிய ஒரு வின்னாக இருந்திருக்கும். அந்த வின்னிங்கை வச்சே நம்ம எல்லா மேட்ச் வின்னிங் கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே ஸ்டார்ட் ஆச்சு லாஸ்ன்றது, அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டுருக்கு BBLலையும். ஸோ அதனால் இந்த மேட்ச் வந்து கண்டிப்பாக கேப்டனை வச்சு தான் இருக்கும். இந்தியா ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால், அதே செகண்ட் பவுல் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ஆப்கானிஸ்தான் பவுலர்ஸும் விக்கெட்டை எடுப்பாங்க டெத்தில் போட்டாச்சும். அப்போ கண்டிப்பாக சிவம் டூபேவை நம்ம கேப்டன்ஷிப் ட்ரை பண்ணலாம். எப்படினாலும் அவருக்கு பேட்டிங்கிறது கிடச்சிரும். அப்படி நீங்கள் டீம் செட் பண்ணுறப்போ டாப்பில் இருக்க பிளேயர்ஸ் ஃப்ளாப் ஆகுங்கன்னு கட் பண்ணிங்கன்னா மிடில் இருக்கக்கூடிய லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸை எடுத்துக்கோங்க. ஃபேப்லோன் ஆப்லேயும் GST கிடையாது, அவங்களே கொடுத்துருக்காங்க. விருப்பம் உள்ளவங்க ட்ரை பண்ணிக்கோங்க, இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஸோ இதான் வந்து சேஃபஸ்ட்டு டீமு. இது டீமே கிடையாது, இப்படி தான் எல்லோரும் எடுப்பாங்கன்றதையும் காட்டியிருக்கீங்க. ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாங்க ஆப்கானிஸ்தான்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து மாற்றி டீம்ன்றதை செட் பண்ணணும். ஓமர் ஜாயும் ஓரளவுக்கு டீசெண்டான கேப்டன் சாய்ஸ் தான். ஸோ பார்க்கலாம் 2 டீம்லேயும் வந்து பிளேயிங் லெவன் எப்படி இருக்குது, யார் யார் ஆடுறாங்கன்னு. ஆன் டைமில் விக்கெட்டுமே ரொம்ப பியூர் ஃப்ளாட் ட்ராக்காக ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக எப்படி வந்து இந்தியா ஓவரால் அந்த சீரீஸ் ஆடினாங்களோ, அந்த பெங்களூர் மேட்சை தவிர்த்து மற்ற மேட்ச் செட் பண்ணாங்க, அந்த மாதிரி பெங்களூர் விக்கெட்டை செட் பண்ணுறாங்களா இல்லை நியூட்ரல் ட்ராக்கான்றதை ஆன் டைமில் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம டீம்ன்றதை மேக் பண்ணிக்கலாம்.